ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். 2 திரைப்படங்கள் 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் வெளியாகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா 9ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண படம் வரல. ஜனநாயகன் விஜயினுடைய கடைசி படம் என்று அறிவிக்கப்பட்ட படம் வரல. நேத்து பராசக்தின்னு சிவகார்த்திகேயன் நடித்தது, ஆகாஷ் தயாரித்தது அந்த படம் இன்று வெளிவருகிறது. அது நிறைய தடைகளை தாண்டி அல்லது வெட்டுக்களை குத்துக்களை வாங்கி அந்த தழும்புகளோடு இன்று திரைக்கு வருகிறது. சினிமாவை சுற்றி ஒரு அரசியலும் ஓடுது. அதை பற்றி அதனுடைய டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக பேசணும் சார். அதாவது டீட்டெயில்ஸ்னா லீகல் பொசிஷன், ஹவு இட் இஸ் மிஸ்யூஸ்டு அப்படிங்கிறது கொஞ்சம் பேசணும். அதுக்கு முன்னால இது வெளியில இன்னைக்கு பராசக்தி வெளியில வந்துருச்சு. அந்த பராசக்தியின் மீது ஒரு 25 குத்து வெட்டுகள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன. அதை எல்லாத்தையும் தாங்கிட்டு கட்டு போட்டுட்டு நாங்க இன்னைக்கு வெளியில வந்துடுறோம்னு அவங்க வந்துட்டாங்க. அது நேற்று ஒரு முக்கியமான பிரச்சாரமாக, முக்கியமான பிரச்சனையாக ஆளுநர் சட்டப்பேரவையில் அதை வாசிக்க மாட்டேன் இதை வாசிக்க மாட்டேன்னு சொன்னதை போல இதுல அண்ணாவோட சொற்கள் தீ பரவட்டும், அப்புறம் அண்ணாதான் ஆள்கிறார் போன்ற விஷயங்கள் எல்லாமே தூக்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை எப்படி அவங்க பாக்குறாங்க போன்ற பல்வேறு விஷயங்கள் பற்றி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? கைட்லைன்ஸ் படி அவங்க நடந்துக்கிறது இல்ல. கைட்லைன்ஸ் வன்முறைய ஆதரிக்கிற மாதிரியான சொற்கள் இருக்கக்கூடாது. ஆனா தீ பரவட்டும்ங்கிறது ஒரு கொள்கையை பத்தி சொல்லும் போது கூட தீ பரவட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது வன்முறை ஆதரிக்கிறது. இதுல என்ன கான்டெக்ட் எனக்கு தெரியாது. ஆனா அப்படி வன்முறை ஆதரிக்கிற கான்டெக்ட்டை இவங்க கொண்டு வந்திருக்க மாட்டாங்க படத்துல. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதா சென்சார் இது என்னென்ன நடைமுறைகள் கொள்கைகள் இருக்கின்றன்னு சொல்லி. அதனால ஒரு கொதித்து எழுகின்ற கூட்டத்தை யாரால் அடக்கி விட முடியும்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாருன்னா, இவங்க போய் அடிச்சுட்டு வான்னு சொல்றாங்கன்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் கிடையாது. அடக்காதீங்க, அவங்களுடைய நியாயத்தை பாருங்க அப்படின்னு அர்த்தம். அதனால இதுல சென்சார் நடந்துக்கிறது முதல்ல என்ன நான் கேள்விப்பட்டேன், இந்த படத்துல UA சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் இத்தனை கட்டு இப்ப இவர் அறிஞர் அண்ணா சொல்றத மியூட் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இது எதுக்கு மியூட் பண்ணணும்? அவர் சொன்னதுல என்ன தப்பான இது இருந்தது? அப்படி ஏதாவது தப்பா இருந்ததுன்னா அவங்க அதை ரிமூவ் பண்ண வேண்டியதானே. அது எதுக்கு மியூட் பண்ணட்டும்? நமக்கு இன்னும் முழு விவரங்கள் தெரியாது. எதை மியூட் பண்ணிருக்காங்க, எதை கட் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாது. படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் அதை பற்றி விவரங்கள் ஓரளவுக்கு அவங்க பேச ஆரம்பிக்கலாம், பேசாமலும் இருக்கலாம். ஏன்னா படம் ஆரம்பிச்சவங்க பெரிய பணத்தை போட்டு முதலீடு போட்டு எடுத்திருக்காங்க. அவங்க இதுக்காக வேண்டிய ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு தங்களுடைய முதலீடை இழப்பதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். ஆனா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இதெல்லாம் வெளியில வரலாம். எது எப்படி இருந்தாலும் சென்சார் போர்டு தன்னுடைய கொள்கைகள்ல இருந்து மாறி இருக்காங்கிறதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி என் அண்ணன் ஒரு படம் வந்தது, எம்ஜிஆர் நடிச்ச ஒரு படம். அதுல நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். அதுல ஒரு பாடல் வரை எப்படி இருந்ததுன்னா, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும். இது சரி, அவங்க விட்டுட்டாங்க. உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி எது கவலை விடு, நெஞ்சில் ஒன்று ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை உயர்த்து, அங்கு நீதி வரவில்லை எனில் வாளை உயர்த்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாளை உயர்த்துங்கிறத அவங்க கட் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்னாங்க இது வன்முறையை தூண்டுறதா இருக்கு அப்படின்னு. இது 2 விதமான அர்த்தம் உருவாக்க முடியும் அந்த சொற்களுக்கு. அதாவது வாளை உயர்த்துங்கிறது உன் வலிமையை உயர்த்து. இப்ப இவர் முடியரசு ஒரு கவிதை எழுதியிருந்தார். இதுக்காக வேண்டி பொங்கலுக்காக வேண்டி ஒரு கவிதை எழுந்தார். அந்த கவிதையில கடைசியில வரும், புழுவாய் உன்னை இகழ்வோர் முனம் புலியேர் என எழுவாய், பொது வாழ்வினில் நிலையார் ஏறு பொது வாழ்வினை அடைவாய், தொழுதே வளர் உடல் வாழ்வது தொலையாய் எனில் உனையே, தொழு நோயோடு தெரிவார் எனும் எழிவாய் இவன் நினைவார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சொல்லுவாரு, மொழி வாழவும் இனம் வாழவும் முயல்வாய் தமிழ் மகனே, முரணாத ஒரு முகமாய் எழு முடியாததும் உளதோ, இழிவாகிய நிலையோடிடையடு வாழ் பகை மலையோ, எழுவாய் தலை நிமிர்வாய் உன்னை எதிர்வார் இனி இல்லையே. அந்த எடு வாழ் பகை மலையோங்கிறது
கருத்து அடிப்படையில, அதாவது உன்னுடைய கருத்தின் அறிவு என்ற வாளை நீ உயர்த்து, எத்தகைய மலையும் நீ தகர்த்து விடலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் வந்து எழுதியிருக்காரு. ஆனா இது வேற மாதிரி இன்டர்பிரட் பண்ண முடியும், இன்டர்பிரட் பண்றவங்க. அப்ப அப்படி இன்டர்பிரட் பண்றவங்க உடனடியா வந்து இவர் வந்து வன்முறையை தூண்டுறாருன்னு சொல்லி சொல்ல முடியும். அதே மாதிரி தான் அந்த என்னென்னு பட பாடல் வந்து அவங்க வந்து நீக்குனாங்க. அப்ப நீதி வரவில்லை எனில் வாளை உயர்த்துங்கிறது பதிலா நீதிக்கு ஏதோ மாலை சூடுங்கிற மாதிரி மாத்திட்டாங்க. அந்த வார்த்தைகளை வந்து மாத்திட்டாங்க அந்த படத்துல. இதே மாதிரி இதுலயும் பல இதுல மாத்திருப்பாங்க. ஏன்னா பராசக்தி படம் வந்து பல நல்ல கருத்துக்களை கொடுக்கிறதா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட படமாக அது அமைந்திருக்கிறது நம்புகிறேன். இன்னொரு பக்கம் என்னன்னா படத்தை எடுத்தவங்க பெரிய முதலீடு போட்டு எடுக்கிறாங்க. அவங்க தங்களுடைய நஷ்டத்தை விரும்ப மாட்டாங்கனால காம்ப்ரமைசஸ்க்கு வந்து ஏத்துக்கிறத தவிர ஒரு வழியே இருப்பாங்க. அப்போ காம்ப்ரமைஸை திணிக்க வேண்டியது எந்த அளவுல திணிக்கலாம்? சென்சார் போர்டுடைய அறிவிக்கப்பட்ட நெறிமுறைகளுக்கு முரணானதாக இருந்தால்தான் நீங்க வந்து வெட்டலாம். ஆனா சென்சார் போர்டு அப்படி செய்யற மாதிரி எனக்கு தெரியல. சரி சார், அது திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கிற படம் இல்லை சார். அதனால அது காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னு பேசுறதே எவ்வளவு தூரம் பொருத்தமானதுன்னு இல்ல. நான் காம்ப்ரமைஸ் சொல்லுது இல்ல, காம்ப்ரமைஸ் நீங்க சொல்ற தயாரிப்பாளர் சொல்றேன். ஆமா, தயாரிப்பாளர் வந்து ஒரு கட்சியை சார்ந்தவராக இருக்கலாம், அல்லது அந்த ஃபேமிலியை சார்ந்தவராக இருக்கலாம். அத வந்து விஜயோட ஒரு படம் போட்டியிடுதுங்கிறதுக்காக அதுக்கு நேர் எதிர் துருவத்துல வச்சு அதை வந்து திமுகவோட படம் அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க அந்த ஊடகத்துல. அதனால நான் சொல்றேன், அது வந்து திமுகவோட படம்னு சித்தரிக்கிறதே தப்பு. ஆனா அண்ணா வந்து தொடர்ந்து இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன், இப்போ சர்டிபிகேஷன், அப்போ முன்னாடி சென்சார் போர்டு, சென்சார் போர்டா இருந்த காலத்திலயும் அண்ணாவை கொதறாங்க, சர்டிபிகேஷன் போர்டாக இருக்கும் போதும் அண்ணாவை கொதறாங்க. அந்த மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அப்படின்னு நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி, அதுதான் ஒரிஜினலா வெளியில வந்தது. அதுக்கப்புறம் படம் வரும்போது மேடையில் முழங்கு திருவிக்கா போல் அப்படின்னு வந்தது. அண்ணா பேரை எடுக்க சொல்லிட்டாங்க. அத போல கீழ்த்தரம் எதுவுமே இருக்க முடியாது. அண்ணா ஒரு சிறந்த பேச்சாளர். மேடையில் முழங்கு அண்ணா போல்னு சொல்றதுல வந்து என்ன தவறு இருக்க முடியும்? அதை திருவிக்கா போல்னு சொல்லி பாடும். அவங்க திருவிக்கா போல அவங்க சொல்லல, இது இருக்கக்கூடாதுன்னாங்க. இது இருக்கக்கூடாது, திருவிக்கான்னு நாங்க மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணி மாத்திட்டாங்க. இது மாதிரி பல இது வந்து சென்சார் சப்ஜெக்டிவ் கட்ஸ் இம்போசிஷன்ஸ் நிறைய இருக்கு அவங்க கிட்ட, சந்தேகமே கிடையாது. இதுல வந்து பல பேருக்கு தெரியாது. பராசக்தி, இந்த முதல் பராசக்தி இருக்கே, சிவாஜி நடிச்ச பராசக்தி, அதுல வந்து சென்சார் வந்து படத்தை வந்து இது பண்ணிட்டாங்க, அலோவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பல பேர் வந்து, அதாவது அதுல என்ன எழுதியிருக்கு என்ன பேசியிருக்குன்னே தெரியாம கடவுள் நிந்தனை செய்யற படம், இந்த படம் வரக்கூடாது. நான் இதுல சென்ட் மேரிஸ்ல வந்து படிச்சுக்கிட்டு இருந்த போது எங்களுடைய ஹாஸ்டல்ல வந்து இந்த பழைய இந்த பொன்னியின் செல்வன் கல்கியில எப்படி வந்திருக்குமோ அதையே எடுத்து பைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பார்ட் 1 பார்ட் 2. அது பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா ஆதித்த கரிகாலன் மணியம் எப்படி வரைஞ்சிருக்காரு, எப்படி உருவாக்கி இருக்காரு, அருள்மொழிவர்மன் எப்படி உருவாக்கி இருக்காரு, அந்த உருவங்களை பார்க்கறதுக்கே வந்து அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். அப்படிலாம் பார்க்கும்போது இந்த பராசக்தி அந்த காலத்துல வந்த போது அதுக்கான விமர்சனங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இந்த மாதிரி தான் எழுதியிருந்தாங்க, இந்த படம் கடவுள் நிந்தனை செய்யற படம், இந்த படத்தை வெளியில விடுறதே ரொம்ப பெரிய தப்பு, சமுதாயத்துக்கு தீங்கு இப்படிலாம் எழுதியிருந்தாங்க. அப்போ பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், ராஜாஜி வந்து இந்த படத்தை வந்து ரிவைஸ் பண்ண சொல்லி எழுதினார். ரிவிஷன் போர்டுக்கு அனுப்புங்கன்னு ராஜாஜி எழுதினார். எழுதி அங்கிருந்து அவங்க என்ன எழுதினாங்க, அந்த காலத்து கான்செப்ட் படி அவங்க என்ன எழுதினாங்க, இந்த படத்துல தவறான கருத்துக்கள் எதையுமே நாங்க பார்க்கலையே, எத்தகைய இடையூறு வந்தாலும் தன் கற்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ஒரு பெண் துடிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இது எப்படி தவறா இருக்க முடியும்? கடவுள் பெயரால, மதத்தின் பெயரால யாராவது தப்பு பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா அவங்கள வந்து சாடுறாங்க, இது எப்படி தவறா இருக்க முடியும்? அதனால இந்த படத்துக்கு வந்து சான்றிதழ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரிவைசிங் கமிட்டி வந்து பதில் எழுதி விட்டாங்க. இது அந்த காலத்திலேயே இப்படித்தான் நடந்தது தடுக்கிறதுக்கு. அதாவது அது ரொம்ப முக்கியமான வசனம், கோயிலெல்லாம் பத்தி நிந்திச்சிட்டாருன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. ஆனா அவர் சொன்னது என்ன, கோவில்கள் இருக்கக்கூடாது என்று நான் கூறவில்லை, அது கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்றுதான் நான் கூறுகின்றேன். இதுல என்ன தவறு இருக்க முடியும்? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, கொடியவர்களின் கூடாரமாக கோயில் இருக்கணும், அதை பத்தி பேசக்கூடாது, பேசுனா அதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சில பேருக்கு வந்து ஆத்திரம் வந்தது. அதனாலதான் கேட்டாங்க. அது மாதிரி இது இன்னைக்கு இந்த பராசக்தி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும் என்னென்னலாம் இவங்க வந்து விரும்பத்தகாதவைன்னு சென்சார் போர்டு நினைச்சிருக்காங்கன்னு. ஆனா சென்சார் போர்டு பல உதாரணங்கள் நீங்க சொன்னீங்க, நான் சொன்னேன், பல உதாரணங்கள் சொல்ல முடியும். அவங்க இது மாதிரி வந்து இதுல வந்து அன்பேவா படத்துல உதய சூரியன் அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும். புதிய சூரியன்
ஆமா, உதயசூரியன் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேளையிலே அப்படி பார்க்க வரும். உதயசூரியனை மாத்து. முதல்ல அந்த வரியவே எடுக்க சொன்னாங்களா? அவரு ஏவிஎம் செட்டியாருடைய பையன் பாலசுப்ரமணியன் நினைக்கிறேன். அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இல்லங்க இது படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு சீனு. அவர் இதுக்கு போய் சிம்லாவுடைய அழக பார்த்து பாடுறாருன்னு சொல்லியிருக்கு. இதை இது பண்ணணும். புதிய சூரியனின் பார்வையில. ஏன்னா சூரியன் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா வருதா? ஏதாவது பண்ண போட்டு அதை கரையேத்தணும். அவங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு, சென்சார் போர்டுடைய இஷ்டம் இவங்களுக்கு அப்படின்னு நிலைமையில தான் இன்னைக்கு வரைக்கும் சென்சார் போர்டு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மைதான். அந்த காக்கையர் கூட்டத்தை ஒழித்திடுவேன். ஆமா, எங்க வீட்டு பிள்ளை படத்துல அது எம்ஜிஆர் இவர்கிட்ட வாலிட்ட சொன்னாரு. ஏன் வம்பல மாட்டி விடுற? நான் காக்கைகள் கூட்டத்தை ஒழித்திடுவேன்னு சொன்ன உடனேயே இவங்க என்ன பண்ணுவாங்க? காங்கிரஸ் தான் சொல்றீங்கன்னு சொல்லி கட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா எம்ஜிஆரே சொல்லி அதை மாத்த சொன்னாருன்னு சொல்லுவாங்க. படத்துக்கு அனாவசியமா தொந்தரவு வர வேண்டாம். அதனால இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழித்திடுவேன்னு சொல்லி மாத்திட்டாங்கன்னு சொல்லி ஓகே சார். அப்புறம் 2வதாக ஜனநாயகன். அது முதல்ல நேற்று காலையில ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருந்தது. தணிக்கை சான்று யூஏ கொடுத்து பேரண்டல் கைட்லைன்ஸோட பார்க்கலாம் அப்படின்னு போட்டு வெளியில முதல்ல சில மணி நேரங்களுக்குள்ள திரும்ப மாறிடுச்சு. மேல்முறையீட்டுல திரும்பவும் தடை விதிச்சுட்டாங்க. இடைக்கால தடை. அந்த உத்தரவுக்கு வெளியிடலாம், யூஏ சர்டிபிகேட்டோட வெளியிடலாம் அப்படிங்கிற உத்தரவுக்கு தடை விதிச்சுட்டாங்க. அதுவும் எப்படி சார் பாக்குறீங்க அந்த பிரச்சனையை பற்றியும்? அந்த பிரச்சனையில எங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சரியா தெரியல. இந்த மறுபடியும் தடை விதித்தது கூட ஜனநாயகத்துக்கு உதவுறதா இருக்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணா பராசக்தியோட சைமல்டேனியஸா வந்தா படங்கதி என்ன ஆகும்னு தெரியாது. அதுக்கப்புறம் பராசக்தி ஒரு குறிப்பிட்ட வாதத்தை முன்வைத்தால் இவங்க பின்னாடி ஜனநாயகம் வேறு குறிப்பிட்ட வாதத்தை முன்வைத்து மக்களை கவரும் பொழுது 2வது சொன்னதான் எடுபடுன்னு சொல்லி நம்புறதா இருக்கலாம். அதனால எதனால இந்த தடை விதிக்கப்படுது, எதனால எப்போ படம் வெளிவர போகுதுன்னு தெரியல. அதுவும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஒருவேளை அதுல அரசுக்கு எதிராக அல்லது அந்த படத்துல உள்ள கேரக்டருக்கு எதிராக அவர் பேசுற டயலாக் கூட அரசுக்கு எதிரானதாக நம்ம ஆடியன்ஸ் கற்பனை பண்ணிக்கலாம். அவர் நேரடியாக அரசுக்கு எதிராக சேலஞ்ச் பண்ணி எதுவும் பேசுவாரு, படத்துல கூட பேசுவாருன்னு நான் நம்பல. அந்த அளவுக்கு அவர் போல்டா ஒரு ஸ்டெப் எடுப்பாருன்னு கூட அவர் மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஆனா வில்லனுக்கு எதிராக பேசுற ஒவ்வொன்றும் இங்க பொருந்துவதை போல மக்கள் நினைச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டயலாக் எல்லாம் இருக்கும் அப்படின்னு தோணுது. சிறந்த உதாரணங்க தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்றுன்னு இவர் எம்ஜிஆர் பாடுற மாதிரி நேற்று இன்று நாளைன்னு ஒரு படத்துல ஒரு பாட்டு. அதுல எம்ஜிஆர் பாடுவாரு, வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே பாடுவார். அது என்னன்னா அந்த மெட்ராஸ் கார்பரேஷன்ல நடந்த ஊழலை பத்தி, மஸ்டர் ஊழல் இதெல்லாம் பத்தின மக்களுக்கு டக்குன்னு சொல்லி நினைவு வரும். இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் சொல்ல வர்றது என்ன, திமுக காரங்கள்லாம் லஞ்ச ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல மக்கள் அப்படிதான் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா உண்மையில நடந்தது என்ன, அதுல அதிமுக கவுன்சிலர்களும் அரசு செய்யப்பட்டார்கள், அவங்களும் அதுல ஈடுபட்டுட்டாங்க. அது மக்கள் மனசுல தெரியாது. இவர் ஹீரோவாவும் கலைஞர் ஒரு வில்லனாவும் பல படங்கள்ல சித்தரிச்சிருக்காரு. அந்த வில்லனை பத்தி அவர் பேசுற வசனம் எல்லாம் கலைஞருக்கு எதிராக பேசுற மாதிரி இருக்கும். மக்கள் மனசுல அது பதிஞ்சது அப்படிங்கிறது உண்மைதான். அதனால இங்கேயும் அது மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். ஆனா எம்ஜிஆர் பேசின அளவுக்கு கூட இவர் நிச்சயமா பேசியிருக்க மாட்டாருங்கிறதுல சந்தேகமே இல்லை. திருப்பரங்குன்றத்தை பற்றி இன்று வரை வாய் திறக்காத விஜய் அப்படின்னு சொல்ல எத்தனையோ சொல்லிக்கிட்டே போலாமே. இதுல அந்த சிபிஎஃப்சியினுடைய கைட்லைன்ஸ் எதன் அடிப்படையில இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சார். அது அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 19 அதுல இருக்கக்கூடிய உட்பிரிவு 2 ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை மட்டும் தானே அதுல கைட்லைன்ஸா கொடுக்க முடியும். நேச்சுரலா அப்படித்தானே கொடுக்க முடியும். அதுல என்னன்னா அந்த அதுல உண்டான 7ஓ 8ஓ அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டிஃபைன் செய்யப்படவில்லை, வரையறுக்கப்படவில்லை. அதனால யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அதை விளக்கம் கொடுத்துக் கொள்ளலாம். ஆமா, எங்க ஊர் பொண்ணு எம்பி பதவியிலிருந்து வருதுனாங்கல்ல, மகுவா எத்திக்ஸ் கமிட்டி. எத்திக்ஸ்னா என்னன்னு டிஃபைன் பண்ணாத நேரத்துல இவங்க எத்திக்ஸுக்கு விரோதமா போயிட்டாங்கன்னு சொல்லி ரிமூவ் பண்ணாங்க. அது மாதிரிதான் இதுவும். சோ அதை வரையறை செய்யுங்க அப்படிங்கிற கோரிக்கையை இந்த சூழல்ல முன்வைக்க முடியும், பொதுவான கோரிக்கையாக. அது ஒரு பக்கம். இன்னொன்னு, முதலமைச்சரே நேற்று இந்த 2 எபிசோடுகளையும் மனசுல வச்சுட்டோ
என்னவோ அவர் வந்து கடுமையான கண்டனத்தை ஒன்றிய அரசுக்கு எதிராக வச்சிருக்காரு. விசாரணை அமைப்புகளைப் போல சிபிஐ, ஐடி, எஃப்டி, இடி இது போன்ற அந்த அமைப்புகளைப் போல சிபிஎஃப்சியையும் நீங்க சான்றிதழ் வாரியத்தையும் ஒரு ஆயுதமாக ஒன்றிய அரசு பயன்படுத்துகிறது, கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்கிறாரு. அதுவும் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் சார். எதுக்கெடுத்தாலும் சிஎம் திட்டவங்களுக்கு வந்து உணர்ந்துக்கணும், இவர் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஜனநாயகனுக்கும் ஆதரவாகத்தான் இருக்கிறது. ஆதரவான ஸ்டேட்மெண்ட், கரெக்ட். அதோட சேர்ந்துதான் அதை பார்க்க முடியும். அதை வந்து குறிப்பாகவே ஜனநாயகனுக்காகத்தான் அதை சொல்லியிருக்காருன்னு என்ராம் வந்து அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு. பத்திரிகையாளர் என்ராம், ஹிந்து ராம் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய ஜெஸ்டர். வழக்கமாக இந்த மாதிரி நேரத்துல எதிர்த்தரப்புன்னு இவர் சிஎம் நினைக்கிறதாகவே தெரியல. ஏன்னா அவர் அதை பற்றி கவலைப்படாம தான் பேசிட்டு இருக்கிறாரு. சிக்கல்ல தன்னை விமர்சிக்கக்கூடியவர்களை விமர்சிக்கிறதும் இல்லை, தன் மீது அவதூறு சுமத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வரும்போது அதை பார்த்து மகிழும் நிலையில அவர் இல்லை. அவர் அதற்கும் வந்து ஒரு பிரின்சிபிள்டு ஸ்டாண்டை எக்ஸ்பிரஸ் பண்றாரு அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. அதுக்கப்புறம் அந்த 19 அதுக்கப்புறம் சிஎம்மோட ஸ்டேட்மெண்ட் இது எல்லாத்தையும் இது எல்லாம் தொடர்பாக நீங்க இறுதியாக நிறைவாக என்ன சொல்றீங்க சார்? அதுக்கப்புறம் அடுத்த செய்திக்குள்ள போயிடலாம் சார். அதாவது ஒன்றிய அரசுடைய சட்டம் மீறிய செயல்கள் ஒரு புறம், சட்டத்தின் மாண்புடன் தான் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும். சட்டத்தின் மாண்பு என்னை எதிர்ப்பவர்களுக்கு பயன்பட்டாலும் சரி, சட்டத்தின் மாண்பு பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிற சிஎம் ஒரு பக்கம். இந்த மாதிரியான நிலைமையில இன்னைக்கு தமிழகத்து அரசியலும் இந்திய அரசியலும் இருக்கு. இதுல நீங்க சொன்னது நான் இதோட நிறைவு செய்துட்டு அடுத்த செய்திக்கு போலாம்னு நினைச்சேன் சார். ஆனா இப்பதான் திடீர்னு இன்னொரு செய்தியை ஞாபகம் வருது. அந்த ஒரு 15 கோடி ரூபாய் வருமானத்தை அவர் வந்து கணக்குல காட்டல அப்படின்னு விஜய் மேல ஒரு இன்கம் டாக்ஸ் வழக்கு ஒண்ணு, அந்த 1.5 crores ஃபைன் பண்ணியிருந்தாங்க, அபராதம் போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு நீதிமன்றத்துல இருந்தது. அதுவும் இப்போ விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ விசாரணைக்கு 12ஆம் தேதி போறாரு. இந்த வழக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகனுக்கு தணிக்கை வாரியம் இல்ல, சான்றிதழ் வாரியம் வந்து தொல்லை கொடுக்கிறது அப்படின்னு எல்லா விஷயங்களும் திடீரென்று எழுந்திருப்பதற்கு, ஜனவரி பிறந்த உடனேயே இதெல்லாம் எழுந்து வருவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி வருது. இது ஒண்ணு, அரசு தரப்புல இருந்து சைமல்டேனியஸா எடுத்து அட்டாக் பண்றாங்களா இல்ல சைமல்டேனியஸா அவரை விடுவிக்கிறார்களாங்கிறது ஒரு கேள்வி சார். ரெண்டாவது 35 கோடிக்கு தான் அந்த 15, 16, 14, 15 2014-15 அவர் வந்து வருமானம் காட்டியிருக்காரு ரிட்டர்ன்ல. அதுல ஒரு 15 கோடி மிஸ் ஆகுதுன்னு தான் ஐடி வந்து 1.5 crores அபராதம் போட்டிருக்காங்க. இப்போ 500 கோடி வருமானம் வந்திருக்குதா? ஆனா அந்த கேள்விய அரசியல் களத்துல யாருமே கேட்கறது இல்லை. இதுதான் கூட்டுக்களவாணித்தனம்னு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. ரைட்லயோ லெப்ட்லயோ எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கிறவங்க இதை கூட்டுக்களவாணித்தனம்னு சொல்றாங்க. மிடில் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாரும் இதுதான் ஜனநாயகத்தினுடைய பியூட்டி அப்படின்னு சொல்றாங்க. சட்டப்படி சில விஷயங்கள் குற்றமாக இருந்தாலும் அதை வந்து அது சட்டத்தை பயன்படுத்தி அதை ஒடுக்குவதற்கு முயலக்கூடாது அப்படின்னு இருக்கிறது தான் பியூட்டின்னு சொல்றாங்க. அந்த ஏரியாவையும் எப்படி பாக்குறீங்க சார்? நான் கூட்டுக்களவாணித்தனம் தான் பாக்குறேன். சரி, அப்போ எக்ஸ்ட்ரீம் சைடுல தான் இருக்கீங்க போல அப்படின்னு சொல்றேன். இப்ப 200 கோடி வருமானம் வர்றதை விட்டுட்டு வந்திருக்காரு, 1000 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு வந்திருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா கேஸ் வேற 50 கோடி தானே போட்டிருக்காங்க. 50 கோடி வருமானம், அதுல 15 கோடி மறைச்சிடமா, மீதி எல்லாம் என்ன இவங்க எக்ஸாரேட் பண்ணாங்களா? அது உண்மையிலேயே வந்து விஜய்க்கு அந்த வருமானம் இருக்கா? நிச்சயமா வந்து 50 கோடிக்கு மேலதான் வருமானம். ஏன்னா 200 கோடிங்கிறது பல சமயங்கள்ல பல மேடைகள்ல வெளியிடங்கள்ல சொல்லப்பட்டது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் போட்டி வரும்போது எந்த அளவுக்கு வருமானம் கூடுது அப்படின்னு சொல்லப்பட்டது. 200 கோடிக்கு பக்கத்தில் இருக்கலாம், நிச்சயமா 100 கோடிக்கு மேலதான் இருக்கு, அதுல சந்தேகம் இல்லை. அப்படி இருக்கும்போது வருமானத்தை மறைக்கிறதுங்கிறது அவங்க சர்வசாதாரணமா பண்ணிட்டு இருக்காங்க. திரையுலகம் இன்னும் சில இடங்கள்ல இந்த அமௌண்ட் வந்து பழைய இந்தியால சார் 2015 அதுக்கப்புறம் ஆரம்பத்துல புதிய இந்தியா தொடக்கத்துல, இப்போ வந்து 10 வருடங்களுக்கு பிறகு அவர் வந்து
இந்தியா வளர்ந்த மாதிரி அவரும் வளர்ந்திருப்பாரு தானே. அவர் 2015 அவருடைய வளர்ச்சி வந்து இவங்க சொல்லப்பட்ட அவங்க கொடுக்கப்பட்ட கணக்கை விட அதிகமா இருந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா வாய்ப்பு சினிமா நடிகர்கள் எல்லாருமே அது மாதிரி பண்றாங்கிறது நிஜம்தான். சூப்பர் டாக்ஸ் இருந்தபோது எம்ஜிஆர் வந்து இவ்வளவு வரி போட்டா நாங்க எப்படி எங்க வருமானத்தை எல்லாம் சொல்ல இருக்கு. முடியும்னு கேட்டார் வெளிப்படையா. அதுக்கு ஜெயகாந்தன் அவர் ரொம்ப தாக்கிட்டு இருந்தார். தன்னுடைய வருமானத்தை மறைக்கிறத வெளிப்படையா சொல்றாள். ஆனா அந்த சூப்பர் டாக்ஸ் இருந்தபோது அது மாதிரி வருமானத்தை மறைச்சாங்கன்னா அதை நம்மளால வந்து நீங்க சொன்ன மாதிரி சட்டம் எப்படி இருந்தாலும் இது நேர்மை எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 80% 85% டாக்ஸா கொடுத்துருக்கோம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வருமானம் இருந்தா. ஓ, அது வந்து ரொம்ப கடுமையான ஒரு இதுதான். அது ஆனா எம்ஜிஆருக்கு அதனால ஏற்பட்ட இதெல்லாம் வந்து இழப்புகள்லாம் வந்து தான தர்மத்துக்குன்னு அவர் செஞ்சு நிறைய இழந்திருக்காரு. ஒரு தடவை வந்து ₹1,00,000 வருமானம் இது போட்டிருந்தாங்க. டாக்ஸ் போட்டிருந்தாங்க. எம்ஜிஆர் வந்து எப்ப வந்து வருமான வரித்துறையோ, சுங்க வரித்துறையோ ஆஜராக சொன்னாங்கன்னா டக்குன்னு போயிருவாரு. அவரே போயிருவாரு. இப்ப இவங்க சத்தியவதின்னு சொல்லி மெம்பர் யூபிஎஸ் இருந்தாங்க. சீஃப் செக்ரட்டரியா இதுல எல்லாம் இருந்தாங்க. நம்ம பாண்டிச்சேரியில இருந்தாங்க. லேபர் டிபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரி அந்த பெரிய பெரிய பதவியெல்லாம் வச்சுட்டு இப்ப ஓய்வு பெற்று இருக்காங்க. சத்தியவதியுடைய தகப்பனார் வந்து இதுல அந்த என்போர்ஸ்மெண்ட் நினைக்கிறேன். அதுல வந்து அவங்க டெப்டி கமிஷனர் இருந்தபோது இந்த உலகம் சுற்று வாலிபன் பட விஷயமா இவரை கூப்பிட்டிருந்தாங்க எம்ஜிஆர். எம்ஜிஆர் நேரடியா போய் ஆஜரானார். போய் பேசினார். தன்னுடைய தன்னிலை விளக்கம் எல்லாமே கொடுத்தார். எம்ஜிஆர் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, இன்கம் டேக்ஸ் வந்து ₹1,00,000 வந்து இவருக்கு வந்து அந்த சூப்பர் டாக்ஸ் போட்டிருந்தாங்களாம். உடனே எம்ஜிஆர் சொன்னாரு, இந்த 1,00,000 நான் அப்படியே தானமா கொடுத்ததுங்க. எனக்கு இதுல ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. இது மேல இன்னொரு நான் தானமா கொடுத்தது மேல 80,000 கட்டணும்னு சொன்னா எப்படிங்க நியாயம்னதுக்கு மிஸ்டர் ராமச்சந்திரன் தட் இஸ் அ லா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அந்த அதிகாரி வந்து சொன்னாரா. அதை பத்தி ஒரு பேட்டியில ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. இதுக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் கோரிலேஷன் உண்டா நான் யோசிச்சிருக்கேன். எவ்வளவோ பெருந்தன்மையா இருந்த எம்ஜிஆர் வந்து எத்தனையோ அரசு அதிகாரிகளுக்கு வந்து பல துறைகளை சேர்ந்த அரசு அதிகாரிகளுக்கு வந்து தமிழக வீட்டு வசதி வாரியத்துல இருந்து நிலம் வந்து வீடு கட்டுறதுக்கு நிலம் ஒதுக்கி கொடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கூட அவர் கொடுத்தது இல்லை. அந்த கோபமான தெரியல எனக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆபீசருக்கு கொடுத்திருப்பாரு சார். இல்ல பல துறையில் சேர்ந்து இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ளவங்களுக்கும் கொடுத்திருக்காரு. தமிழர்களாக இருந்து பூர்வீக தமிழ்நாடு அப்பா அம்மா எல்லாம் இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து கொடுத்திருக்காங்க எம்ஜிஆருடைய காலத்துல. அதுக்கப்புறம் மக்களிடத்துல இருந்து ப்ரப்போசல்ஸ் வாங்கி அவர்களுடைய கனவுகளை சொல்ல சொல்லி அதை வாங்கி அதையெல்லாம் பரிசீலித்து தொகுத்து ஒரு கனவு திட்டத்தை விரைவில் அறிவிப்போம் அப்படின்னு முதலமைச்சர் நேற்று பேசியிருக்கிறார் சார். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டை ரொம்ப எளிமையாக அவர் செயல்படுத்துற மாதிரி தெரியுது. மக்களிடத்துல போகணும், மக்களிடத்துல உரையாடணும், மக்களிடமிருந்து அவர்களுடைய பிரச்சனைகளை அறியணும், அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை ஜெனரலைஸ் பண்ணி பொதுத்தளத்துக்கு கொண்டு வந்து அதற்கு எல்லாருக்குமான தீர்வாக அதை மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தியரிய அவர் ரொம்ப எளிய நடைமுறையில மக்களிடத்துல கொண்டு போறாரு அப்படிங்கிறத அந்த தியரி பார்க்கலாம். ஆனா இத கடைசி காலத்துல, அதாவது 5 ஆண்டுகளின் கடைசி பீரியட்ல கடைசி 6 மாசத்துல கடைசி 3 மாதத்துல இதை ஏன் செய்யறீங்க அப்படின்னு விமர்சனமும் எதிர்த்தரப்புல இருந்து வந்துகிட்டே இருக்குது. அதை எப்படி சார் பாக்குறீங்க? பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கேன்னு சொல்லி ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஏத்துக்குவீங்க, இதை மட்டும் ஏத்துக்க மாட்டீங்கன்னா என்ன? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நேத்து பேசும்போதே நான் குறிப்பிட்டேன், பல பேர் சொல்லும் போது பல பேருக்கும் இது தேவையா இருக்கு. ஒரு கிராமத்துக்கு அல்லது ஒரு சிற்றூருக்கு ஒரு நகருக்கு தேவையா இருக்கிறது பேசுறாங்க. இப்போ ஒரு பெண்மணி வந்து நேத்து இவர் முதல்ல இதை துவக்கி வைக்கும் போது, எங்க கிராமத்துல 30 பேருக்கு பட்டா இல்லாம இருக்குங்க, தயவு செய்து அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா நான் படிச்சேன், பேப்பர்ல படிச்சேன். அதே மாதிரி இன்னொரு பெண் குழந்தை வந்து ஸ்டூடெண்ட், பெண் குழந்தை என்ன இளம்பெண், அவங்க வந்து எனக்கு லேப்டாப் கிடைச்சிருக்கு, பலன் அடைஞ்சிருக்கேன், எங்க ஊருக்கு இந்த ரோடு போட்டா எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொன்னது. அப்ப பப்ளிக் பர்பஸ்க்கு நிறைய பேர் சொல்ல வர்றாங்க. அப்ப இது மூலம் வந்து என்ன தேவை இருக்கு, மக்களுக்கு வந்து அடிப்படை தேவைகள்ல என்ன நிறைவு செய்யப்படாமல் இருக்கு அப்படிங்கறத பற்றி மிக தெளிவான ஒரு பார்வை வந்து அரசு கிடைக்கும். அதனால இது ரொம்ப வெல் இன்டெண்டட் ஸ்கீம். இது வந்து ப்ராஜெக்ட் இது பண்ண, இது மூலம் மக்களுடைய உண்மையான தேவைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். எல்லாருமே தேவையை மட்டும் சொல்ல மாட்டாங்க, தங்களுடைய விருப்பத்தையும் சொல்லலாம். தேவைக்கு விருப்பத்துக்கு இடையில வித்தியாசங்கள் இருக்கு. இல்ல, அது தனிப்பட்ட முறையில தனி மனிதர்களுடைய பிரச்சனைகள் பெரும்பாலும் இதுக்கு முன்னால இருந்த முதலமைச்சர், உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு பல்வேறு ஸ்கீம் வந்தது. அதுல பெரும்பாலும் அது வந்திருக்க கூடும். இது
சமூக மறுபடியும் வளர்ச்சிக்காக பேசுவாங்க. இல்ல, மக்களுடைய மனப்பான்மை மறுபடியும் தனிப்பட்ட இதை பத்தி பேசுவாங்க. ஆனா பேசுவாங்க. நம்ம பொது தேவைகளை பத்தியும் பேசுவாங்க. பல பேர் பேசுவாங்க. அதனால எல்லாமே வரும்போது நம்ம இது வந்து அனலைஸ் பண்ணி இந்தந்த இதெல்லாம் காமன் ஸ்கீம்ஸ், காமன் ப்ராஜெக்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அதன் விளைவாக முதல்வர் வந்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட முடியும். திஸ் a குட் பிகினிங் வித்வுட் எனி டவுட். மகத்தான கூட்டணியை தொண்டர்கள் ஒப்புதலுடன் அறிவிப்பேன் அப்படின்னு நேற்று கடலூர்ல மாநாட்டுல தேமுதிக பிரேமலதா பேசியிருக்கிறாங்க. அதுல 2 திராவிட கட்சிகளுக்கும் தேமுதிகவின் சேவை தேவைப்படுகிறது. ஆனா எந்த கூட்டணிக்கு போறதுங்கிறத நம்ம ஏற்கனவே மாவட்ட செயலாளர்களோட பேசி முடிவு பண்ணியாச்சு. அதை இங்க அறிவிக்கணுமா வேண்டாமாங்கிறது தான் கேள்வி. ஆனா 2 முதன்மையான கட்சிகளும் தங்களுடைய கூட்டணிகள் தொடர்பாக வெளிப்படையாக அறிவிக்காம இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம முடிவை மட்டும் இப்ப அறிவிக்க வேண்டாம் அப்படின்னு உள்ளுக்குள்ள மறைச்சுக்கிட்டாங்க. முடிவை மறைத்து கொண்டார்கள். பின்னால ஒரு நாள் அறிவிக்கிறேன்னு சொல்லி அதை அறிவிப்பதற்கான அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு செய்தி சார். அதை எப்படி புரிந்து கொள்வது? ரெண்டு திராவிட கட்சிகளுக்குமே எங்களுடைய தேவை இருக்குன்னு சொல்றவங்க கொள்கை, எங்களுக்கு இது கொள்கை, இந்த கொள்கையின் அடிப்படையில் நாங்க எந்த திராவிட கட்சியோடு சேருவோம்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். வெற்றி தான் எங்களுடைய குறிக்கோள், வெற்றி தான் எங்களுடைய குறிக்கோள்னு சொல்லியிருக்காங்க சார். அப்புறம் என்னங்க, எந்த கொள்கையில் அவங்களே ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க. இந்தோனேஷியாவுக்கு போயிருந்த போது அங்க ஒண்ணு கேள்விப்பட்டேன். சிவில் மேட்டர் இருக்கும்போது 2 பார்ட்டி சிவில் கேஸ்ல 2 பார்ட்டி இருக்காங்கன்னா ஜட்ஜி வந்து அவங்கள சேம்பருக்கு கூட்டு போறான். தன்னுடைய சேம்பருக்கு கூட்டு போய் ஸ்டார்ட் பிட்டிங், சரி ஏலத்தை ஆரம்பிங்க அப்படின்னா இருக்கிற ஹையஸ்ட் பிட் இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி அங்க வந்து விளையாட்டாகவோ சீரியஸாகவோ பேசிட்டு இருந்தாங்க. இப்ப இது அது மாதிரில இருக்கு. 2 கட்சிகளுக்குமே தேவை இருக்கு. 2 கட்சிகளும் எங்கிட்ட சொல்லட்டும், எங்களுக்கு என்ன வசதி பண்ணி கொடுப்பீங்க, எத்தனை சீட்டு கொடுப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசட்டும். பேசுனதுக்கு அப்புறம் நாங்க வந்து டிசைட் பண்றோம் அப்படின்னா இதுல கொள்கைன்னு ஒண்ணும் இல்லை, சுயநலம் தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. வெளிநாட்டு நீதிமன்றத்துல அப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா அதுல ஒன்னும் அவதூறு வழக்கு எல்லாம் இல்ல சார். நான் அந்த மாதிரிலாம் சொல்லிடுவாங்கன்னு சொல்லித்தான் நான் கடைசியா ஒண்ணு சொன்னேன். விளையாட்டாவோ சீரியஸாவோ சொன்னாங்க, சொல்லி நமக்கு எதுக்கு வந்து. அதுக்கப்புறம் இது எந்த கட்சியோட கூட்டணின்னு மற்ற எல்லாரும் பேசிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல டாக்டர் ராமதாஸ் வந்து 4 ஆண்டுகள் திமுக ஆட்சி வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது, நல்லா தானே நடக்குது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. திருமாவளவன் இருக்கக்கூடிய கூட்டணியில நீங்க சேர்வீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அரசியல்ல எதுவும் நடக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான தன்மையில ஒரு பதில சொல்லியிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? அரசியல் எதுவும் நடக்கும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா இந்த கூட்டணிக்கு வந்தால் வன்னியர் ஓட்டுகள் இன்னும் பிரிக்கப்படும். ஏற்கனவே இவங்க 2 பிரிஞ்சிருக்கிறதுல அவங்களுக்கு அந்த லாபியுடைய ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிருச்சு பிஎம்கேக்கு, அதுல சந்தேகம் இல்லை. இந்த கூட்டணிக்கு அவங்க தான் டெஃபினட்டா இந்த பக்கம் வந்தாங்கன்னா அந்த லாபியுடைய ஸ்ட்ரென்த் இன்னும் குறைக்கப்படும். இதுல வழக்கமாக சொல்லுவாங்கல்ல, நோயாளி இறந்த பின் மருந்து வாங்கி வரும் உறவினரை போல, லாயத்துல இருந்து குதிரை வெளியில போனதுக்கு அப்புறம் லாயத்தை பூட்டுகின்ற குதிரைக்காரர் போல அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா டேமேஜும் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் செல்வ பெருந்தகை நேற்று ஒரு அறிவிப்பு சொல்றாரு, கூட்டணி தொடர்பாக யாரும் எதுவும் பொது வெளியில பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுல உங்க கருத்துக்களை தெரிஞ்சிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் சார். காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி பேச்சுக்களை வந்து என்கரேஜ் பண்றாங்கிறது நிஜம்தான். ஆனா இது மாதிரி பேச்சுக்களை என்கரேஜ் பண்றது விஜயோட சேர்றதுக்குன்னு நான் நினைக்கல. இங்க வந்து தங்களுடைய பார்கெனிங் ஸ்ட்ரென்த்தை கூட்டுறதுக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா பியாண்ட் பாயிண்ட் அந்த பார்கெனிங் ஸ்ட்ரென்த் சம்பந்தமான பேச்சுகள் போச்சுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கவலை கொள்வதோடு எரிச்சலும் படும். அந்த லெவலுக்கு போயிடக்கூடாது, எரிச்சல் லெவலுக்கு போயிடக்கூடாது அப்படின்ட்டு இன்னைக்கு செல்வ பெருந்தகை வந்து இதை பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னபடி இறுதியாக இந்த அசெம்பிளி தேர்தலை விட அடுத்து வரப்போகும் நாடாளுமன்ற தேர்தல் காங்கிரஸுக்கு ரொம்ப முக்கியம். அந்த நாடாளுமன்ற தேர்தல் திமுக கூட்டணி கூட இருந்தா தான் அவங்களுக்கு வந்து நாடாளுமன்றத்துல வந்து இடங்கள் கிடைக்கும். ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல வந்து பெரும்பகுதியான இடங்களை வெற்றி பெற முடியும். அதைத்தான் காங்கிரஸ் மேலிடம் வந்து பார்க்கும்.
இதுக்கு ஒரு பிரசிடென்ட் ஏற்கனவே இருக்கு, உங்களுக்கு தெரியும். சி சுப்பிரமணியம் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தபோது மிஸ்ஸஸ் காந்தி இவர் உறவு கலைஞர் வந்து தேர்தல் பேச்சுக்கள் கூட்டணி பேச்சுக்கள் முறிந்து விட்டன அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவங்க கேட்கறது எங்களால் கொடுக்க முடியாதுன்னு. அப்புறம் மிஸ்ஸஸ் காந்தி வந்து எங்களுக்கு 9 இடம் கொடுத்தா போதும், நாங்க சட்டமன்றத்துல தேர்தலில் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு முக்கியமாக அவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்து இருந்தது. சி சுப்பிரமணியம் வந்து அதை ஏத்துக்கிட்டு நான் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் நினைச்சிருந்தா அந்நேரம் சி சுப்பிரமணியம் அந்நேரமே சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிறதுக்கு போட்டி போட்டு வந்திருக்கலாம். வரல. அதுக்கப்புறம் ஒரு இடைத்தேர்தல் வந்து அவர் போட்டிட்டு வெற்றி விட்டார். அது வேற விஷயம். அப்ப இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்காதுன்னு சொல்லி நினைக்க வேண்டியதில்லை. அவங்க இப்ப இவங்களுக்கு 20 இடம் கொடுக்கறதுங்கிறது அவங்களுடைய சக்திக்கு மீறின இடம். இவங்களுக்கு கொடுக்கிற 20 இடம் இல்ல. அது போக 21ல கொடுத்த 2021ல இருந்த நிலையை விட இப்ப புதிதாக மக்கள் நீதி மையம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியும் தினகரனும் ஓபிஎஸும் வர்றாங்களா இல்லையாங்கிற ஒரு ஊசலாட்டத்துல இருக்கு. இவங்க எஸ் சொன்னா வந்துருவாங்கங்கிற மாதிரி இருக்குது. தினகரனுக்கு மேலிருந்து அழுத்தம் வந்தாலும் கேடஸ் லெவல்ல சசிகலா அம்மாவை சேர்க்க மாட்டேன்னு சொல்றாரு. அவரை அதிகாரத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம வேலை செய்யணுமா அப்படின்னு தினகரன் இடத்துல ஒரு அழுத்தத்தை கீழிருந்து கொடுக்கிறார்கள். அதனால எடப்பாடியை வீழ்த்தக்கூடிய ஒரு அணிக்கு தான் போகணும், டெஸ்டட் அணிக்கு தான் போகணும் அப்படின்னு தினகரன் இடத்துல அவர்களுடைய தொண்டர்கள் வலியுறுத்துவதாக ஒரு செய்தியும் ஓடுது. அப்போ அவங்களெல்லாம் அகாமடேட் பண்ணணும்னா கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் அகாமடேட் பண்ணி இவங்களும் 180 இடங்களாவது போட்டியிடணும் திமுக. போட்டியிடணும். அப்படி இருக்கும்போது காங்கிரஸுக்கு முந்தி கொடுத்த இடங்களே கொடுக்க முடியுமாங்கிறது சந்தேகம். இவங்களுக்கு முந்தி கொடுத்த இடங்களே வந்து 25 இடமும் என்னமோ கொடுத்தாங்க லாஸ்ட் டைம். அதே வந்து அவங்களுடைய சக்திக்கு மீறினதுங்க. காங்கிரஸுக்கு அப்படிப்பட்ட வலிமை தமிழ்நாட்டுல கிடையாது. ஆனா திமுகவினுடைய வலிமையில அதுல ரொம்ப நாளைக்கு அப்புறம் பல்வேறு மாநிலங்களை தாண்டி தமிழ்நாட்டுல போன தடவை 18 இடங்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்ட்ரைக்கிங் ரேட் வந்து தமிழ்நாட்டுல அதிகம். அது அந்த கூட்டணியினுடைய வலிமை. ஆமா, சந்தேகம் இல்லாம அது கூட்டணியுடைய வலிமை தான். கூட்டணியுடைய வலிமை. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம்.